கடனுக்கு வட்டி பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, ஃபியூச்சரில் இருக்கா, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் அந்த கிரெடிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கிரெடிட் ரேட்டிங் வந்து மிக மிக அவசியமான ஒன்று. போர்ட்ஃபோலியோ ஃபிக்ஸ்ட் இன்கம் போர்ட்ஃபோலியோன்னு பில்டப் பண்ணையில் டெஃபினட்டாக கிரெடிட் ரேட்டிங்கை பார்த்து தான் மக்கள் வந்து முதலீடு செய்யணும். சார், இப்போ இதுலேயே செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் பற்றிலாம் கூட இருக்குது. ஸோ இந்த 2 பாண்ட்ஸும் ரிஸ்க்குன்னு வரும்போது எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்டை க்ரியேட் பண்ணும், எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக பார்த்தோம்னா ஒரு கம்பெனி திவால் ஆகுதுன்னு வச்சுங்களேன், திவால் ஆகையில் செக்யூர்டு கிரெடிட்டர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இப்போ நான் கம்பெனியை விற்றேன்னா என்னோட 1000 கோடி இருக்குது, 500 கோடி செக்யூர்டு லோனு, இன்னொரு 500 கோடி அன்செக்யூர்டு லோனு நான் வாங்கியிருக்குது மக்கள்கிட்ட இருக்கு. இப்போ வந்து நான் திவால் ஆகிறேன், திவாலானா எல்லாம் எனக்கு 500 கோடி தான் கேஷ் வருது. அப்போ அந்த 500 கோடியை நான் யாருக்கு செட்டில் பண்ணணும்னா செக்யூர்டு கிரெடிட் டெபாசிட்டர்ஸுக்கு தான் நான் பண்ணணும். அந்த 500 கோடி அன்செக்யூர்டு வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து செக்யூர்டு பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு ஃபஸ்ட்டு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் மீதி இருந்தால் அன்செக்யூர்டு பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு பணத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி செக்யூர்டு பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு வட்டி குறைவு, அன்செக்யூர்டு பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு வந்து வட்டி அதிகம். ஸோ அதுதான் இந்த ரிஸ்க் ரிவார்டுன்னு சொல்கிறோம்.